நல்ல கரங்களை தட்டி எங்களை அறிவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பன இந்த ராத்திரி வேளையில இந்த உபவாச நாட்களில உடைய வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இவ்வளவு நேரமாய் நாங்கள் நேரெடுத்த விண்ணப்பங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கேட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அதிசயமாய் நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். மக்கோடான சொல்கிறப்பா, இப்போதும் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. நீ வார்த்தை என்னும் மன்னாவை எங்களுக்கு தந்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில விட இந்த உபவாச நாட்களிலே உபவாசத்தை குறித்தும் ஜெபத்தை குறித்தும் வேதம் என்ன சொல்கிறது, எப்படியெல்லாம் உபவாசித்தார்கள், எதற்காகலாம் உபவாசித்தார்கள் என்று சொல்லி நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் வாசிக்க கேட்போம். நெகேமியா 1வது அதிகாரம், நெகேமியா 1வது அதிகாரம் 4வது வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்தேன் என்று நெகேமியா சொல்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டபோது இந்த இடத்துல நெகேமியா ஒரு வார்த்தையை கேட்டு உடைந்து அழுது உபவாசித்ததாகவும் ஜெபித்ததாகவும் சொல்கிறார். நெகேமியாவை பாதித்த அந்த வார்த்தைகள் என்ன, எதற்காக அழணும்? இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய குடும்பங்களில பிரச்சனைகள் வரும்போது, ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ளாய் பிரச்சனைகள் வரும்போது, குடும்பத்துல பிரச்சனை வரும்போது ஒருவர் பேசுகிற வார்த்தைகளை பேசியும் சொல்லியும் அழுகிறதை பார்க்கிறோம். அதுபோல வேலை ஸ்தலத்துல ஏற்படுகிற பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை குறித்து, அந்த வார்த்தைகள், சொல்லப்பட்ட வார்த்தைகளை குறித்து நமக்கு வலி வருகிறது, வேதனை வருகிறது, நம்ம அழுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த நெகேமியா இருந்த இடம் ஒரு அரண்மனை. அவன் இருந்த இடம் ஒரு அரண்மனை. நல்ல உயர்ந்த பதவியிலே இருந்தவன். குடும்ப பிரச்சனை எதுவும் அவனுக்கு அப்ப இல்லை. வேலையிலும் எந்த பிரச்சனை இல்லை, வருமானத்திலும் எந்த பிரச்சனை இல்லை, சரீரத்திலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அவன் ஒரு காரியத்தை விசாரிக்கிறான். என்ன விசாரிக்கிறான் பார்க்கும்போது, அவன் இருந்தது சிறையிருப்பின் தேசம், அவன் விசாரித்தது சொந்த தேசம். இன்னைக்கு நிறைய பேரை
விசாரிக்கிறதே இல்லை. ஒருவேளை சொந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு கூட விசாரிக்காம ஆட்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. விசாரிக்கிறது இல்ல, ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறது இல்ல. எப்படி இருக்கிறீங்க? ஒருவேளை சகோதரர்கள் சகோதரிகள், ஒருவேளை பெற்றோர், உறவுகள், நண்பர்கள் எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கிறது இல்ல. நிறைய பேர் வியாதியின் படுக்கையில இருக்கிறாங்க, நம்ம விசாரிக்கிறது இல்ல. நிறைய பேர் பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்காங்க, நம்ம விசாரிக்கிறது இல்லை. யாரையும் நம்ம விசாரிக்கிறது இல்லை. எப்படி வாழ பழகிட்டோம்? நான், எனக்கு, என்னுடைய, இப்படியே பழகிட்டோம். மற்றவர்களை குறித்து எந்த ஒரு வாரமும் இல்லாத கிறிஸ்தவர்களாய் மாறி போனோம். வீட்டில் இருக்கிறவங்களை கூட விசாரிக்கிறது இல்லை. காரணம் என்ன? ஜெபம் இல்லாம. இந்த நெகேமியா ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அவன் விசாரிக்கிறான். எதை விசாரிக்கிறான்? அவருடைய தேசத்தை குறித்து விசாரிக்கிறான். நான் விட்டு வந்த தேசம், சிறையிருப்புல இருந்த நாட்களில அந்த மீதியா இருந்தவர்கள் சிறையிருப்புல எப்படி கொண்டு வருவாங்கன்னா, நமக்கு தெரியும், தானியேல் புத்தகத்துல எல்லாம் வாசிச்சிருக்கிறோம். அறிவிச்சிருந்தவர்கள், அழகானவர்கள், ராஜகுலத்தை சேர்ந்தவர்கள், இவங்களை எல்லாம் கொண்டு வந்துட்டு ஒண்ணுக்கு உதவாத ஆட்களை எல்லாம் விட்டுட்டு வந்துருவாங்க. வயதானவர்கள், தேவையற்றவர்கள் எல்லாம் விட்டுட்டு வந்துருவாங்க. அப்படி சிறையிருப்புல மீந்தவர்கள் அப்படின்னா நெகேமியாவினுடைய இருதயம் எப்படி இருந்திருக்க வேண்டாம். ஒண்ணு பெரிய விலையை உயர்ந்ததுன்னு சொல்றது ஒண்ணும் இல்லை. அவனுடைய தேடுதல், அந்த தேசமே சூறையாடப்பட்டிருக்கிறது, அங்க இருக்கிறவங்களும் கைவிடப்பட்டவர்கள். அவர்களை விசாரிக்கிறான். அவங்கள எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டபோது, அலங்கம் இடிக்கப்பட்டது, அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மகா தீங்கை அனுபவிக்கிறாங்கன்ற அந்த செய்தி இவருடைய இருதயத்தை உடைத்திருக்கிறது. அப்ப அவருடைய இருதயம் எவ்வளவு அன்பு நிறைந்ததாய் இருக்கணும். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய உறவுகளிலே யாராவது பாதிக்கப்படுவது, அல்லது நண்பர்களிலே யாராவது பாதிக்கப்படுவது, அல்லது வேலை ஸ்தலத்துல யாராவது பாதிக்கப்படும்போது எத்தனை பேர் அழுது அவர்களுக்காக நம்ம செபிக்கிறோம்? எத்தனை பேர் உண்மையாகவே அவர்களுக்கு செபிக்கிறோம்? ஒரே ஒரு நிமிடமாவது அவர்களுக்கு செபிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். இந்த உபவாச நாட்களில எதை கற்றுக்கொள்ள வேண்டாம்? முகம் தெரியாத ஆட்கள். இவன் விசாரிக்கிறான், ஒரு செய்தியை கேள்விப்படுகிறான். அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே இவன் என்ன செய்தான்? உட்கார்ந்து அழுதேன் என்று சொல்லுகிறான். நீங்க ஒருவேளை நிறைய பேர் உட்கார்ந்து அழறாங்க, பிடிவாத பிடிக்கிறது பார்க்கலாம். எனக்கு இது வேணும், இதை செய்தால்தான். நிறைய பெண்கள் உட்கார்ந்து அழுகிறாங்க. இப்படி எல்லாம் இல்லை, என் லைஃபே வீணா போச்சு, சரியில்லை, லைஃப் சரியில்லை, எதையும் நினைச்சு. ஆண்கள் நிறைய பேர் அழறாங்க, நான் நினைச்சபடி என்னுடைய வேலை இல்லை, வருமானம் இல்லை, எதுக்கு இந்த வாழ்க்கை? உட்கார்ந்து வீணாய் அழுகிற நபர் தேவ பிள்ளையா இருக்கவே முடியாது. ஒரு அலையிலே நல்ல ஒரு அலையிலே ஜெபம் எதை கொண்டு வரும்? இந்த நெகேமியா உட்கார்ந்து அழுதான். அவருடைய வாழ்க்கைக்காக அழவில்லை. திரும்பவுமாய் நான் சொல்ல வருகிறேன், வேதாகமத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எதை கற்றுக்கொண்டால் நம்ம தேவ பிள்ளைகளாய் மாற முடியும்? ஒரு விசாரிக்கிற நபர், முதலாவது விசாரிக்கிற நபர். இயேசு அப்படித்தான் இருந்தார். இந்த பூமியில் இருந்தபோது அவர் போகிற வழியில எல்லாம் வியாதிஸ்தர்கள், பெதஸ்தா குலத்தண்டையில 32 வருஷமாய் வியாதி படுக்கையில இருந்த ஒருவனை இயேசு தேடி போய் விசாரிக்கிறார். நம்ம அன்பு யாருக்கு இந்த அன்பு வரும்னா, ஒரு உண்மையாய் ஜெபிக்கிற நபருக்கு தான் இந்த அன்பு வரும். வரலே ஜெபம் ஏன் வேணும் அப்படின்னா, உண்மையாய் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமா, அப்பதான் அந்த அன்பு வரும். ஒருவரை ஒரு விசாரிக்கிற அந்த அன்பு அப்பதான் வரும். இயேசு விசாரித்தார். அவர் எப்பொழுதும் ஜெபிக்கிறவராய் இருந்தார். தேடி போய் விசாரித்தார். சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டார். நம்மளாம் என்ன நினைப்போம்? என்னை தேடி வந்தா நான் செய்வேன், நானா தேடி போய் யாரையும் எதுக்கும் செய்ய மாட்டேன். நீங்க அப்படி இருக்கிறதன் காரணம் என்ன? அல்லது தேவ ஜனங்கள் அப்படி இருக்கிறதன் காரணம் என்ன? ஜெபம் இல்லாததுதான். தேவன் விரும்புகிறபடி உண்மையான ஜெபம் இல்லாததுதான். எல்லாருமே ஜெபிக்கிறோம். எப்படின்னா அந்த ரெக்கார்ட் ஆன் பண்ண மாதிரி வருது ஜெபம். ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என் கணவர் ஆசீர்வதிங்க, பிள்ளையை ஆசீர்வதிங்க, வேலையை ஆசீர்வதிங்க, வீட்டை ஆசீர்வதிங்க, சுகத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க, எங்களை பாதுகாத்து கொடுக்க கூடவே இருங்க. ஆமென்.
ஆமென். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். விசுவாசிக்கிறது இல்லை யாரையும். அழுகிறான், உட்கார்ந்து அழுகிறான். அழுதானா? எப்ப அழுக வரும் தெரியுமா? சும்மா எல்லாம் அழுத முடியாது. அவன் இருதயம் ஒட்டஞ்சாதான் அழுக வரும். அவன் இருதயம் ஒட்ட ஒரு செய்தியை கேட்டு நம்ம உட்கார்ந்து அழறோம், அதுல பிரயோஜனமே இல்லை. இவன் உட்கார்ந்து அழுது, அடுத்து சொல்லப்பட்டிருக்கு அவன் என்ன செய்தானா, சில நாளாய் துக்கித்து அழுதுச்சான். அந்த துக்கம் அவன் விட்டு போகவே இல்லை. அந்த துக்கம் அவன் விட்டு போகவே இல்லை. அப்போ எவ்வளவு டீப்பா அவனுடைய ஹார்ட், அவனுடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த துக்கம் சில நாளா இருந்து கொண்டே இருக்கிறது. சில விஷயங்கள் நம்ம இருதயத்தை பாதிக்கும் போது நம்முடைய சிந்தையிலிருந்து அது போகவே போகாது. திரும்ப 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 அதே நினைவுகள் வந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு மறக்கணும்னு நம்ம நினைச்சா கூட நம்மளால மறக்க முடியாது. ஏன்னா நம்முடைய இன்னர் ஹார்ட், நம்முடைய அடி ஆழத்துல இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி உடைக்கப்பட்டிருக்கிறான். யாருக்காக? அவன் பிறந்த தேசத்துக்காக. அங்க இருந்த ஜனங்கள் மகா தீங்கை அனுபவிக்கிறாங்கன்ற அந்த செய்தியை கேட்டு சில நாளாய் துக்கித்து என்ன செய்தானா, உபவாசித்தான். உபவாசம் சுயநலம் இல்லாத உபவாசம். அவன் சொல்லுங்க, அவன் சுயநலம் இல்லாத உபவாசம். ஒரு உபவாச ஜெபம் எப்படி இருக்கணும்னா, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். ஒருவேளை இவ்வளவு நேரமா உட்கார்ந்து இத்தனை பிரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி இருக்கிறோமே, இந்த முறை உங்கள் தேவ சமூகத்துல நான் சொல்றேன், நிறைய பேர் இதுல எழுதி இருக்கிறத 90% அவங்க என்கிட்ட இந்த முறை எழுதுங்கன்னு சொல்லவே இல்லை. அவன் என்னிடத்துல கொடுக்கப்பட்டது, சொல்லப்பட்டது, எனக்கு தெரிந்த யாரெல்லாம் எந்த பாதையை கடக்கிறாங்களோ எழுதி வச்சிருக்கேன். அவன் தேவன் அறிவார். அல்லேலூயா. நிச்சயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நிச்சயமாய் மாற்றுவார். நம்ம ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாறணும்னு நாங்க விரும்புறோம் ஆண்டவரே, நாங்க விரும்புறோம் ஆண்டவரே. இவன் உட்கார்ந்து உபவாசம் எடுக்கிறான். உபவாசித்து மன்றாடினானா. இந்த மன்றாடுதெல்லாம் என்ன தெரியுமா, பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், வழி கிடைக்கிற வரைக்கும், தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிற வரைக்கும் விடாமல் ஜெபிக்கிறது. ஆமென். ஆமென். நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? நம்ம போறோம், கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறோம், பதில் கிடைச்சுதான் கிடைக்காதான்னு நமக்கு தெரியல. தேவன் நம்மோட பேசினாரா இல்லையான்னு தெரியல. இதுக்கு என்ன வழியை அல்லது பதிலை தேவன் கொடுத்தான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஜெபத்தை முடிச்சிடும். மன்றாடுகிறான், மன்றாடுகிறான். மன்றாடிட்டு அந்த வசனம் சொல்லுகிறது, பரலோக தேவனை நோக்கி ஒரு பெரிய விண்ணப்பம், ஒரு பெரிய விண்ணப்பம். என்ன செய்தான்? முதலாவது இதுக்கெல்லாம் யார் காரணம்னு உட்கார்ந்து அவன் பிரேயர் பண்றான். பழைய பாட்டின் நாட்கள்ல தண்டனை எப்படி இருந்ததுன்னு தேவ பிள்ளைகளுக்கு தெரியும். தேவ ஜனங்கள் பாவம் செய்யும் போது ஆண்டவர் 3 விதமான தண்டனைகளை வைத்திருந்தார். ஒண்ணு, கொள்ளை நோய் வரும், அல்லது பஞ்சம் வரும், அல்லது சத்துருவின் கரத்துல தேசத்தை தேவன் ஒப்பு கொடுப்பார். 3ம் அவர்களுக்கு தண்டனையாய் கொடுக்கப்பட்டது. நல்லா அவனுக்கு தெரியும், இந்த 3ல ஒன்றுதான் சத்துருவின் கரத்துல தேவன் தேசத்தை கொடுத்துட்டாரு. அதுக்கு காரணம் நானும் தான் முதல்ல உணர்ந்தான். ஆண்டவரே, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்றான். இவன் எப்படி இருந்தான் தெரியுமா? நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறான். நீங்க நிறைய பேரு ஒரு நல்ல வேலையில இருக்கும்போது, வருமானத்துல இருக்கும்போது, எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கும்போது என்ன நினைச்சுக்கிறான், எனக்கு என்ன குறை, நான் ஒண்ணு எந்த தப்பும் செய்யலையே, நான் ஒண்ணு எந்த பாவமும் செய்யலையே, எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கிறனே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் கூட நம்மை விட நல்லா இருக்கிறாங்க. நாம இவர் உணர்கிறான். இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? நிறைய குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது, நிறைய குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது, நிறைய பேர் தன் வாழ்க்கை எழுந்து கொண்டிருக்காங்க, நிறைய குடும்பங்களில வருமானம் இல்லை, நிறைய குடும்பங்களில பிரச்சனைகள், போராட்டங்கள், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வாழ்கிறதற்கான ஒரு அருமையான சமாதானம் நிறைந்த சூழ்நிலை நிறைய குடும்பங்களில் இல்ல. மாயக்கரந்தா சொல்றாங்க, வீட்டை விட்டு நான் ஓடி போறேன். எங்க போட போறேன்? வீட்டை விட்டு, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, நான் தற்கொலை செய்துக்கலான்னு இருக்கிறேன். இதெல்லாம் எதனுடைய அடிப்படையில் அமைகிறது? இந்த வார்த்தை எல்லாம் உள்ளே உடைகிறது. வாழ வழி இல்லாத ஒரு நிலை, சமாதானம் இல்லாத ஒரு நிலை. ஆனாலும் ஜெபிக்கிறது இல்லை, ஆனாலும் ஜெபிக்கிறது இல்லை.
இன்றைக்கு வீடுகள் எப்படி இருக்கு, குடும்பம் எப்படி இருக்கு, வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்முடைய வருமானம் எப்படி இருக்கு, சரீரம் எப்படி இருக்கு, நம்மை குறித்ததான எந்த ஒரு நம்மையே நம்ம பார்த்து கொள்றதில்லை. அப்ப குடும்பத்தை எப்படி பார்க்கிறது? இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் பரிதாபமா இருக்கிறத பார்க்கலாம். அநேக ஜெபிக்காத பெற்றோர், அந்த நாட்களில் எல்லாம் பெற்றோர் பிள்ளைகளுக்காக அப்படி மன்றாடி ஜெபித்தார்கள். இன்னைக்கு ஜெபங்கள் இல்லை, ஜெபங்கள் இல்லை. பிள்ளைகள் சுத்தமா தேவனை தேடுகிறதே இல்லை. காரணம் என்ன? கிறிஸ்துவை நடுவராய் வைக்க கற்றுக் கொடுக்கல. நம்ம இவன் கற்றிருந்தான், இவன் வேதத்தை அறிந்திருந்தான், அவனுக்கு தெரியும் இதனாலதான் இந்த தண்டனை வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து அவன் சொல்றான், ஆண்டவரே நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தவன். அறிக்கையிடான். எங்க இவன் இருக்கிறது? சூசான் அரண்மனையில. அவன் அங்கே செபித்ததோ யூதா தேசத்துல, யூத தேசத்திற்காகவும் எருசலேமுக்காகவும் செபிக்கிறான். ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு இடத்திற்காக. வேதம் சொல்லுகிறது அவர் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன். நீங்க ஒருவேளை இங்க இருக்கலாம், உங்க பிள்ளைகள் உங்களை விட்டு தூரத்துல இருக்கலாம், உங்க பெற்றோர் உங்களை விட்டு தூரத்துல இருக்கலாம், உங்க உறவுகள் உங்களை விட்டு தூரத்துல இருக்கலாம், நீ நேசிக்கிற நபர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கலாம், வெளிநாடுகளில் இருக்கலாம். உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும், ஒரு சூழ்நிலைகள் மாறும். நாம நீங்க ஜெபிக்கிறான். அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது. வாசி கேட்போம். 7வது வசனம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். மிகவும் கெட்டவர்கள். நம்ம சொல்லுவோம் தெரியுமா, நான் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு யாரும் சொல்றோம். ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க. நாங்க யாரு? ரொம்ப நல்லவங்க. இவன் அறிக்கை சொன்ன பாருங்க, நாங்க மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். ஆண்டவரே மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். அடுத்து சொல்றோம், வாசிங்க. நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். கை கொள்ளல, வார்த்தைகளுக்கு நாங்க கீழ்ப்படியில, கை கொள்ளல. அடுத்து சொல்றோம், வாசிப்போம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனையை கை கொண்டு அவர்களின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி. வேதம் சொல்லுகிறது, தேவன் பேசுறார். இவன் அதை ரெஃபர் பண்றான். ஆண்டவரே வானத்தின் கடையாந்தரத்துல இருந்தாலும் உடைய வார்த்தையின்படி வாழ்ந்தா நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்போ என்ன தெரியும் அவனுக்கு? வசனம் நல்லா தெரியும். அவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமா இருந்தான். ஆசீர்வாதமா இருந்தா ஆசீர்வாதத்தை பெறாத ஜனங்களை ஜெபிக்கிறான். ஒருவேளை நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கிறோம். நாம எத்தனையோ ஜனங்களை இன்னும் பெற்றுக்கொள்ளல, இருதயம் உடைகிறது. ஆண்டவரே பெற்றுக்கொள்ளாததற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் பேசுகிறது ஒன்னே ஒண்ணுதான், வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது தான், வார்த்தைகளை பின்பற்றாமல் இருக்கிறது தான், வார்த்தையின்படி வாழாமல் இருக்கிறது தான் காரணம். வேற ஒண்ணுமே இல்லை, வேற ஒண்ணுமே இல்லை. அவன் அங்கே சொல்லுகிறது பார்க்கிறோம், வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் அங்கிருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளுங்க. ஆண்டவரே அந்த வார்த்தைகளை நினைத்தருளுங்கன்னு சொல்றான். இப்ப ஒரு நபர் செபிக்கிறான், ஒரு தேசத்துக்காக செபிக்கிறான். இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறோம், நம்ம ஒரு நபர் குடும்பத்துக்காக செபித்தா குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். நம்ம தலைகீழாய் மாற்றுவான், தலைகீழாய் மாற்றுவான். நம்முடைய ஜெபம் உண்மையா இருக்கும்போது, நம்முடைய ஜெபம் வார்த்தையின்படி இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்போது தேவன் சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்றுவான். ஒருவேளை சுயத்திலேயே பேசிட்டு சுயமாய் நடந்து கொண்டு சுயமாய் சிந்தித்து கொண்டு நானும் கூட தேவனுடைய வார்த்தையின்படிதான் நடக்கிறேன்னு பெயரளவுக்கு வாழ்கிற வாழ்க்கை தான் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வருகிறது. நம்ம இவன் அறிக்கை செய்கிறான். நீங்க வாசிப்பது 10வது வருஷம் வாசிப்போம். உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக் கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. ஆண்டவரே உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. ஆண்டவரே நான் பிரேயர் பண்றேன், நீங்க கேளுங்கன்னு சொல்றான். அதாலே சொல்லுங்க, நீங்க தான் ஆண்டவரை மீட்டீங்க. உடைய மகா வல்லமையினாலே அடிமைத்தனத்துல இருந்த ஜனங்களை மீட்டவர் நீர்தான் ஆண்டவரே. என் ஜெபத்தை கேளுங்க, நினைவுறுங்கன்னு சொல்றான்.
ஒருவேளை இந்த சம்பவத்தை, அந்த அலங்கம் இடிக்கப்பட்ட சம்பவத்தை அநேகர் பார்த்தாங்க, அநேகர் கேட்டாங்க. நெகேமியா என்கிற ஒரு மனுஷன் இருதயம் உடைக்கப்பட்டதுனாலே அலங்கம் மீண்டும் கட்டப்பட்டது. அவன் சொல்ற, ஆண்டவரே ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு அடியானுக்கு காரியத்தை கைப்பிடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியர்களும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். அடுத்துதான் கடைசியா தன்னுடைய பதவியை குறித்து பேசுகிறான். ஆரம்பத்திலிருந்து தன்னுடைய பிழைகளை, குற்றங்களை, குறைகளை எல்லாம் அறிக்கை செஞ்சுட்டு கடைசியா சொல்றான், நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருந்தேன். எவ்வளவு பெரிய பொசிஷன் தெரியுமா? ராஜாவுக்கு அடுத்த நிலை. அவன் சாப்பிட்டுட்டு கொடுத்து, சரி நீங்க சாப்பிடலான்னு சொன்னாதான் ராஜா சாப்பிட முடியும். அவன் ராஜாவுக்கு மிகவும் முக்கியமானவன், நம்பிக்கைக்குரியவன், அவ்வளவு ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிற ஒரு நபர். இப்ப ஃபாஸ்டிங் எடுத்திருக்கான். எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம்? இவன் சாப்பிட்டு சொல்லணும் ராஜா கிட்ட, இவன் சாப்பிட்டுட்டு சொல்லணும் ராஜா கிட்ட. அவன் சாப்பிட்டு சொன்னாதான் ராஜா சாப்பிடுவாரு. அவன் பானபாத்திரக்காரன். ஆனா உபவாசித்தானா? நெருக்கத்தின் மத்தியில உபவாசிக்கிறது. அவன் சான்ஸே இல்ல, சந்தர்ப்பமே, வாய்ப்பே இல்லாத இடத்துல ஒரு உபவாசம். ஒருவேளை அப்ப டேஸ்ட் பண்ணிருப்பான், ஆனா உபவாசம் எடுத்திருக்கான். ஒரு அலையில சொல்லுங்க, ரொம்ப கடினம் தேவச்சனங்க, ரொம்ப கடினம். ஒருவேளை சுவை மிகுந்த ஒரு ராஜா சாப்பிடுற சாப்பாட்டை ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணிட்டு, நல்லா இருக்கு ராஜா நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி தான் பட்டினியா இருக்கிறது, உபவாசிக்கிறது கடினம். இவன் ஒரு வாலிப பிள்ளை. நீங்க வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம போச்சு, ஜெபம் இல்லாமல் போயிடுச்சு. ஒருவேளை சகோதர சகோதரிகள் எல்லாரையும் யோசிக்கும் போது, ஒருவேளை இன்னைக்கு ஜெபங்கள் இல்ல, அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல. தங்களுடைய பேச்சுல, செயலில, சிந்தையில எல்லாமே தங்களுடைய கண்ட்ரோலை மீறி செயல்படுகிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன? ஜெப வாழ்க்கை தான் ஜெயத்தை கொண்டு வரான். இப்ப அவன் சொல்றான், நான் பானபாத்திரக்காரனா இருந்தேன் என்று சொல்லிட்டு நீங்க வாசிக்கும் போது 2வது வசனம் வாசிக்கப்போம். 2வது, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து துக்கமுகமா இருக்கிறது என்ன? அங்கே முதல் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது வாசிக்கப்போம், அதை கூட வாசிங்க. அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. எப்பயுமே ராஜ சமூகத்திலே துக்கமாய் இல்லாதவன் அப்படின்னு அவனுடைய லைஃப் ஜாய்ஃபுல் லைஃப். அவன் சந்தோஷமான ஒரு நபர், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர், எந்த ஒரு குறையுமே இல்லாத நபர், ராஜாவின் பக்கத்துல நிற்கிறவன். இதுவரைக்கும் நான் துக்கமாவே இருக்கிறதுலன்னு சொல்லலாம். அப்போ அவனுடைய இருதயம் எவ்வளவு தேசத்தையும் தேச ஜனங்களையும் வாஞ்சித்திருக்கும் என்று சொன்னான். நான் இதுவரைக்கும் துக்கமாகவே இருந்ததில்லை. அவன் சொல்லுகிறான் 2வது வருஷம் வாசிக்கப்போம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? வியாதி இல்லையேன்னு கேட்கிறாரு. அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வியாதி வரும்போதுதான் மனிதர்கள் துக்கமுகமாய் இருந்திருக்கிறாங்க. அவன் ஒருவேளை இப்படி எடுத்துக்கோவேன், நெகேமியா சரீரத்துல ஏதோ வியாதி இருக்கும் போதுதான் ஒருவேளை கொஞ்சம் நல்லா இருந்திருப்பான் போல இருக்கு. ஆனா அவரே சொல்லுகிறதை பார்க்கிறோம், நான் துக்கமுகமா இருந்ததே இல்லை, எனக்கு வியாதிகளோ பலவீனமோ குறைவோ ஒண்ணும் வந்ததே இல்லை. இப்ப ராஜா கேட்கிறாரு, உனக்கு வியாதி இல்லையே, நீ துக்கமுகமாய் இருக்கிறாயே. வாசிப்போம். இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்தேன். இப்ப ராஜா கண்டுபிடிச்சிட்டாரு. அப்ப ராஜாவுக்கும் நெகேமியாவுக்கும் இருந்த ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், நெருங்கிய ஒரு உறவு, நெருங்கிய ஒரு தொடர்பு. இவருடைய அசைவுகளை கூட ராஜா கவனிக்கிறார் என்று சொன்னா எவ்வளவு ஒரு நெருங்கிய தொடர்புடையவனாய் அவன் இருந்திருக்க வேண்டாம். சொல்றேன், இதுவரைக்கும் இப்படி இருந்ததே இல்ல. உன்னுடைய மனதுலதான் ஏதோ மாறும் இருக்கு, உன் இருதயத்துக்கு தான் ஏதோ கவலை இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு ராஜா இருக்கிறான், ராஜாவுடைய பக்கத்துல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல ஒரு பதவியில ஒரு மனுஷன் உண்மை முத்தமா இருக்கிறான். அவருடைய அசைவுகளை அறிந்து ராஜா கேட்கிறாரு, உனக்கு வியாதி இல்ல, இது மன துக்கம் தான் சொல்றாரு. இப்ப நம்முடைய ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பக்கத்துல எப்படி சொல்லுங்க, அவருடைய
பக்கத்துல ரொம்ப க்ளோஸா நம்ம நின்று அவர் சொல்லுகிறதை செய்கிற ஜனமா இருந்தா நம்முடைய சின்ன சின்ன அசைவுகளை கூட அவர் நமக்கு உணர்த்துவார். அவர் அறிந்திருக்கிற தேவன். இங்க கேட்கும்போது சொல்றான், இது உன்னுடைய மன துக்கமே இல்லாமல் வேறு ஒன்றும் இல்ல. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நான் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, வாழ்க, பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்று. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். ராஜா கேட்கிறான். ரெண்டு விதமான காரியம் அங்கே பேசப்படுகிறது. ராஜாவிடம் இருந்து வருகிற உதவி, பரலோக தேவனிடத்திலிருந்து வருகிற உதவி. அல்லேலூயா. ஆல்ரெடி பரலோக தேவனை நோக்கி ஜெபித்து தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பர்மிஷனோட இப்ப ராஜாவிடத்துல வந்து நிற்கிறான். ஒரு நபர் அல்லது ஒரு தேவ பிள்ளை எப்படி ஜெயத்தை பெற்றுக் கொள்றது? நீ எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் உங்க பிரச்சனையை முதலாவது தேவ சமூகத்துல வைக்க பழகணும், ஜெபிக்க பழகணும். அல்லேலூயா. ஜெபம் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை பிரயோஜனமற்றது. அல்லேலூயா. இவன் ஜெபித்துட்டான். இப்ப ராஜா கேக்குறான், நான் உனக்கு என்ன செய்யணும், உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கும் போது வாசிப்போம். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, அப்பயும் ஜெபிக்கிறான். நம்மளால தான் என்ன செய்வோம்? அதான் போன வாரமே ஜெபம் பண்ணிட்டோம்ல, போன மாசமே ஜெபம் பண்ணிட்டோம்ல, இல்ல காலையில தானே ஜெபம் பண்ணோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, காலையில தானே ஒரு முறை ஜெபம் பண்ண, இப்ப எதுக்கு ஜெபம் பண்ற கேக்குறாங்கல்ல. நிறைய பேர் கேட்பாங்க, என்ன அப்பப்ப ஜெபம் பண்ற? சாப்பிடுறது மட்டும் 3 வேளைக்கு பதில் 6 வேளை சாப்பிடுறோம், அப்பப்ப எதுக்கு சாப்பிடுறோம்? தேவனை தேடுகிறதுல நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபிங்கள். ஆமென். ஜெபத்துக்கு மட்டும் கேப் இருக்கவே கூடாது. நீ தண்ணி குடிச்சா ஒரு ஸ்தோத்திரம் பண்ணு. ஒருவேளை நீ போகும்போது, வரும்போதும், உட்காரும் போதும், நடக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், சமைக்கும் போதும், வேலை செய்யும் போதும், எல்லா நேரத்திலும் இடைவிடாத ஒரு ஜெபம். அல்லேலூயா. ஜெபத்துக்கு மட்டும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், இதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். அதுதான் சித்தம். இப்போ ஒரு ஜெபம் ஆல்ரெடி அழுது ஜெபம் பண்ணி உபவாசித்து மன்றாடி அறிக்கை செய்து ராஜா கிட்ட வந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்லுங்கிறதுக்கு முன்பதாகவே ராஜா சொல்ற, உடைய வியாதி எல்லாம் உனக்கு கிடையாது, தேவையெல்லாம் உனக்கு கிடையாது, எல்லாம் இருக்கு, நீ நல்லா தான் இருக்கிற, ஏதோ நீ இருதயத்துல பாரம் இருக்குது, அது என்ன, நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லும் போது உடனடியாக அவன் என்ன செய்யல, இதை செய்யுங்கன்னு சொல்லவே இல்லை. பரலோக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ஜெபிக்கணும். ஜெபம் இன்னைக்கு அவசியம். ஜெபம் அவசியம். ஒருவேளை இந்த ஜெப நாட்கள் நான் எப்போதுமே சொல்றது, என்னுடைய ஊழிய பாதையில சத்ரு உடைக்கு எழுப்பும் போதெல்லாம், ஒருவேளை ஊழியத்தை, ஒருவேளை சரீரத்தை, சுகத்தை எல்லாம் திருட நினைக்கும் போதெல்லாம் என்னை தூக்கி விடுகிறது இந்த ஜெப நாட்கள் தான். நாம ஒவ்வொரு காரியத்துல எப்படி ஜெயிக்கணும்னு தேவன் பேசுகிற நாட்கள், விசேஷமாய் பேசுகிற நாட்கள். நல்ல அவன் திரும்பவுமாய் அங்கே ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து ஒரு சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டும் அனுப்பணும்னு ஜெபித்தான். அங்க கேட்கிறான். எப்படி அனுப்பினான் ராஜா? அவன் கேட்டதெல்லாம் கொடுத்து அனுப்பினான். ஒரு அலையிலே அவன் என்ன கேட்டான்? குதிரைகளை கொடுத்தான். அவன் கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புகிறான். அங்கே போய் அவன் காரியங்கள் எல்லாம் செய்தான். நமக்கு தெரியும் நெகேமியாவை குறித்து. ஆனா இன்றைக்கு ஆவியானவர் சொல்ல விரும்புகிற ஒரே காரியம், 8வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது, நீங்க நெகேமியா புத்தகம் 8ல 9-10 வசனம் வாசிப்போம். 8, 9, 10 வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபொழுது அழுதபடியால், நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள், வேத வார்த்தைகளை அங்க போய் அந்த தேசத்துல சொன்ன போது, அங்கே சொல்லப்பட்ட போது, பிரசங்கித்த போது அதை கேட்ட ஜனங்கள் எல்லாம் அழுதபடினால் எனப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்கிற ஆசாரியன். நீங்க அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா
நெகேமியா, எஸ்ரா, தானியேல் எல்லா வாலிப பிள்ளைகளும் இருந்த நாட்கள் அது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இப்போ அங்கே வேத பாரம்பரிய எஸ்ரா அங்கே வார்த்தைகளை சொன்ன போது அதை இவர்கள் கேட்ட போது அவர்கள் எல்லாம் அழுகிறார்கள். அந்த வசனம் சொல்லி வாசிப்போம். ஜனங்களுக்கு விலக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். இப்போ ஒன்று சொல்றாங்க, நீங்க ஏன் அழறீங்க? நீங்க எதுக்காக அழறீங்க? நீங்க துக்கப்படாதீங்க. இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், ஆனால் நீங்க அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அழுதவன் நெகேமியா, இந்த ஜனங்களை இணைத்து அழுதவன் நெகேமியா, இந்த ஜனங்களுக்காய் ஜெபித்தவன் நெகேமியா, இந்த ஜனங்களுக்காய் உபவாசித்தவன் நெகேமியா, அந்த அலங்கத்தை கட்டுப்படி ஆயத்தமானவன் நெகேமியா. இப்ப அவன் பேசுறான். அந்த வார்த்தை இப்படியே சொல்லுது. 10 வாசி கேட்போம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொள்மையானதை புசித்து. ஒரு நபருடைய உபவாசம் கொள்மையானவைகள் வைக்கப்பட்டிருந்தது, மதுரமானவைகள் வைக்கப்பட்டிருந்தது, எல்லா ஆசீர்வாதமும் இருந்தது. அதை ஒரு நபர் இவர்களுக்காக அங்கே தேவ சமூகத்தில் விட்டபடினாலே அழுது கொண்டிருந்த, உடைந்து போயிருந்த, கைவிடப்பட்ட நிலையிலிருந்த, உபவாசித்து அழ வேண்டிய நிலையிலிருந்த ஜனங்களை பார்த்து அவன் பேசுகிறான், நீங்கள் போய் கொள்மையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவருக்கு பங்குகளை அனுப்புங்கள். சும்மா இருக்காத. நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லுகாம ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம் ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். இதுதான் விசேஷம். ஒரு அலையிலே சொல்லுங்க. அவன் சொல்றான், இந்த நாள் பரிசுத்தமான நாள், கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாளா இருக்கபடினாலே நீங்க அழாதீங்க, விசாரப்படாதீங்க சொல்லிட்டு அந்த துக்கம், ஒரு நபருடைய வாழ்க்கையில இருக்க துக்கம் எப்ப சந்தோஷமாய் மாறும்? ஜெபமும் உபவாசமும் அதை கொண்டு வரும். ஒரு அலையிலே சொல்லுங்க. இப்போது அவன் சொல்கிறான், வாசிப்போம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். ஒரு அலையிலே சொல்லுங்க. அழுத நெகேமியா, துக்கத்தோடு இருந்த நெகேமியா, கர்த்தருடைய பலன் அவனை பலப்படுத்துவதை இங்கே மற்றவர்களுக்கு சொல்லுகிறான். நீ சும்மா அழாத, நீ சும்மா பயப்படாத, தேவன் நம்மோடு இருக்கிறான். அந்த வார்த்தைகள் கிரியை செய்து, அந்த வார்த்தை அவன் சொல்றான், ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி நினைத்தருளுங்க ஆண்டவரே. இப்ப துக்கத்தோடு இருந்தவர்களை பார்த்து சொல்றான், இந்த நாள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நாள். நீங்க அழ வேண்டாம், நீங்க விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் என்று சொன்னார். ஒருவேளை உலகத்துக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறது நம்மை பலவீனப்படுத்துகிறார். உலகத்துக்குள்ளே நம்ம சந்தோஷமா இருக்கிறது போல, நான் ஜெபிக்க மாட்டேன், எனக்கு என்ன கவலை, நான் ஜெபிக்கிறதுல எல்லாம் தானே இருக்கு. நெகேமியா என்ன இல்லாம இருந்தது. நெகேமியா கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தான். நெகேமியாவை நன்கு அறிந்திருந்தான் ராஜா. ஒருவேளை நெகேமியா நினைத்திருந்தா தான் தன்னுடைய குடும்பம், பிள்ளைகள் வாழ்க்கையில் சொல்லி வாழ்ந்திருக்க முடியும். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? நம்ம அழைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்ததன் நோக்கம் என்ன? இந்த உபவாச நாட்கள் நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்? மற்றவர்களை விசாரிக்கிறவராய் இருக்க, மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற நபர்களாய் இருக்க. அந்த அவ்வளவு பெரிய துக்கத்தை அவன் சொல்றான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். அவன் பலன் அடைந்தவனாய் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் எழுப்பினானே. அந்த கட்ட முடியாதபடிக்கு ஜனங்கள் சோர்ந்து போனபோது அவர்களை தேற்றி பலப்படுத்தினான். கர்த்தர் நம்மோடு இருக்கிறான், நம்மால முடியும். அவனை கிண்டல் செய்தவர்கள், கேலி பேசினவர்கள், எதிர்த்தவர்கள் எல்லாரையும் மேற்கொள்ளத்தக்கதாய் அந்த பலன் அவனுக்கு எங்கே வந்தது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் சொன்னானே. முதலாவது அழுத நெகேமியா கர்த்தருக்குள் பலன் அடைந்தான். எப்படி பார்ப்பது? அவனுடைய ஜெபமும் உபவாசமும் அவனை பலப்படுத்தினது, வழிநடத்தினது. இந்த நாளில் கூட நம்முடைய ஜெபங்கள், உபவாசங்கள் ஒரு நாளும் வீணாய் போகவே போகாது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். நம்ம எல்லா கண்களையும் மூடி தேவனை நோக்கி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே இந்த ஜெப நாட்களில எங்களை எல்லாம் பலப்படுத்துங்க, எங்களை போதித்து நடத்துங்க. நாங்கள் எப்படி இருக்கணும், வாழணும், ஜெபிக்கணும், உபவாசிக்கணும்னு கற்றுக்கொடுங்க ஆண்டவரே.
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்கள் பலன் எழுதப்பட்டிருக்கிறது. அழுத நெகேமியா, உபவாசித்த நெகேமியா, ஆண்டவரே கர்த்தாவே, விசாரிக்கப்படாத நிலையில் இருந்த ஜனங்களை விசாரித்த நெகேமியா, ஆண்டவரே தன்னுடைய குற்றங்களை அறிக்கை செய்து பரலோக தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்று ஜெயமாய் அலங்கத்தை கட்டி முடித்த நெகேமியா, அலங்குகள் இடிக்கப்பட்டிருக்கப்பா, குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கப்பா, சமாதானம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பங்களை கட்டுப்படி செபிக்கிறேன், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை கட்டுப்படி செபிக்கிறேன். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி நெகேமியாவை போல ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்களை சகோதரிகளை வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே நீர் எழுப்பும்படி செபிக்கிறேன். சபையில் ஆண்டவர் எழுந்து கட்டுகிற பிள்ளைகளாய் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அபிஷேகிக்கும்படி செபிக்கிறேன். இந்த உலக பிரகாரமான பேச்சுக்கள் சிந்தைகள் எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவர் தெய்வீக ஆவியானவர், அந்த தேவ ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர் ஒவ்வொருவரும் பலப்படுத்தி வழிநடத்தும்படி செபிக்கிறேன். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற எங்களோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறான், அற்புதங்களை செய்வான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யத்தை வழிநடத்தும் சமாதானமும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பிரசுவானோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு